గుండా రెడ్డి. ఏమి సమాచారం? இவரு என் பையன் சாமி. கும்பிடுறேன் சாமி. ஜாட ஒட்டலையே? அவர் என் புருஷன் சாமி. ஒட்டுது ஒட்டுது. என் பையனுக்கு 35 வயசு ஆகுது சாமி. இன்னும் விரல் சூப்பரானா? இல்ல சாமி, கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறோம், பொண்ணு கிடைக்கல சாமி. பொண்ணு டோன்ட் வரி. రేపు మార్నింగ్ 7 మణికి கடற்கரை முருகன் கோயிலுக்கு వెళ్ళు. అక్కడ ఈ అబ్బాయికు రెడ్ కలర్ షర్టు రెడ్ కలర్ వేటి కుడుతూ ప్రగారతలో నడకవుడు సరే సామి. ఎదురులో పచ్చ జాకెట్ లో పచ్చ సారీలో ఒక అమ్మాయి వచ్చింది. ఆ అమ్మాయికి ఈ అబ్బాయి కళ్యాణం మణికుడు అవదా మరుముగా వెళ్ళు. గో. ரொம்ப நன்றி சாமி. இந்தாங்க சாமி காணிக்க. ஹவ் மச்லு? 100 ரூபா. பனியன் உள்ள எவ்வளவு? 1000 ரூபா. పెట్టు. నెక్స్ట్. வணக்கம் சாமி. ஏமி சமாச்சாரம்? சாமி, என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது. ரொம்ப அடி வாங்கியிருக்குதே சாமி. கையில காயத்தை பார்த்தேன் சாமி. சைக்கிள்ல விழுந்து அடிபட்டது. அந்த அடியா? செப்பு சாமி. போகாத இடம் இல்ல, தேடாத வரணும் இல்ல. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது சாமி. கல்யாணம் రేపు మార్నింగ్ 7 మణికి கடற்கரை முருகன் கோயிலுக்கு వెళ్ళు. అక్కడ ఈ అమ్మాయికి పచ్చ కలర్ జాకెట్ పచ్చ కలర్ సారీ కుడుతూ సొట్టో ననే ఉట్టు ప్రగారత్ల నడకవుడు. ఎదురులో రెడ్ షర్ట్లు రెడ్ వేటీలో ఒక అబ్బాయి వచ్చింది. 2 பேருக்கு కనెక్షన్ కుడు అవందా ఉనకు మరుమగ వెళ్ళు. சாமி. கடற்கரை முருகா, ரெட்டியோட பவரே பவர். ரொம்ப நாளா என் பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தது. ரெட்டி போய் பார்த்தோம். அவர் சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. இனிமே ரெட்டி தான் எங்களோட குலதெய்வம். ரெட்டி காரு. ரொட்டி கடையில இருந்து கட்டிங் கடை வரைக்கும் அத்தனை பேருக்கும் இந்த ரெட்டிய తెలుసు. ரெட்டி గారు, என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். చెప్పు. சரியான வரன் இன்னும் அமையல. அதா கதா போட்டோ ఉందా? குடு. என்ன இது అబద్ధం? ఈ పుట్టినవాడుకు అండలో జట్టి కూడా లేదు. இந்த குழந்தைக்கு கல்யாணமா? இன்சல்ட். சாமி மன்னிச்சுங்க சாமி. இது 6 மாசம் குழந்தை போட்டோ கொடுத்துருக்க. இப்ப எடுத்த போட்டோ கொடுறீ. இப்படி எடுத்த போட்டோ. இது ஜித்தன். அட்ரஸ் ఎక్కడ? பேக்ல. ஏன் பேக்ல? இங்கல சாமி, அங்க. ఓ ఫోటో బ్యాక్లో. రైట్. నెక్స్ట్ వీక్ రండి. మరుమగ యారుని నేనే చెప్తాను. சாமி కాணிకై నాకు కాணிకై. ఇది మరి చిన్న హెల్ప్కు నేను చార్జ్ చేయలేదు. அப்ப அந்த பணம் பணம் డబ్బు దుర్దేవதைகளுக்கு టిప్స్ మారి கொடுத்துருவே. మీరు రండి. నెక్స్ట్ వీక్ రండి. ஒரேய், என்னடா நோட்டு கட்ட சீட்டு கட்டு மாதிரி பிரிச்சு வச்சிருக்க? பேங்க் கட்டல, அதான் சரியா இருக்கலன்னு எண்ணி பாக்குறேன். சரியா இருக்கா? நீ எண்ணுனாதான் அது குறையும்டா. இந்த போட்டோவை பாத்தியா? இந்த ஜித்தன் ஏகப்பட்ட குதிரைகளை அட் அ டைம்ல ஓட்டுற மாதிரி இருக்கான். இப்ப எந்த குதிரையை எங்க ஓட்டிட்டு இருக்கான்னு தெரியல. பின்னாடி பாத்தியா அவன் அட்ரஸ் இருக்குது. போய் அவனுடைய ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வா. நாளையில இருந்து பிலிம் காட்டியே சம்பாதிக்கலாம். கண்ணா கண்ணா என் மன்னா மன்னா. ஏன் சாமி, ரெட்டி గారు, மருமக யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. ఈ సాంగోட మీనింగ్ నాకు తెలుసు, ఈ అబ్బాయికి తెలుసు. உங்க 2 பேருக்கும் தெரியவே தெரியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாங்க கொஞ்சம் பிரைவேட்டா பேசணும். நாங்க வெளியே போயிடலாமா? வேணாம் சாமி. நீங்க எதுக்கு போகணும்? நாங்க போறோம். ముందు చెయ్యండి. கண்ணா, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செப்பு. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடியிருக்கிற அந்த பொண்ணு உன் மனசுக்குள்ள ரெண்ட் அட்வான்ஸ் எதுவுமே கொடுக்காம குடி வந்துட்டா. டோன்ட் வரி, இது கண்டிப்பா பிக்கப் ஆகிற கேஸ் தான். அவ ஆசையா வளர்க்கிற நாய்க்குட்டி ஆய் போயிருக்குமே, காணாம போயிருக்குமே. எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நாய் காணாம போனதை அவ கிருஷ்ணர்கிட்ட சொன்னா, கிருஷ்ணர் அவகிட்ட சொல்லல, என்கிட்ட சொன்னாரு. அத நான் உன்கிட்ட சொல்றேன். ராயப்பேட்டை மணிக்கூண்டு பக்கத்துல ராமுன்ற கிழவன்கிட்ட அந்த நாய் உன்னதி. இம்மிடியட்டா போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு குட்டிய வாபஸ் வாங்கிட்டு வா போ. சாதாரண நாய்க்காக 1000 ரூபாவா? இது நாய்க்கான விலை காது, உன் காதலுக்கான பிரைஸு. வெள்ளு. இன்னொரு சந்தேகம். என்ன? இங்க காணாம போன நாய் ராயப்பேட்டைக்கு எப்படி போச்சு? கால் டாக்ஸி பிடிச்சு போச்சு. என்ன கேள்வி இது? 4 கால் இருக்குல்ல, பாஞ்சு போச்சு. சீக்கிரம் வெள்ளு. ஐயா,
என்னப்பா? எனக்கு அந்த நாய் வேணும். நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். என் உயிரை வேணாலும் கீழே தரேன், குட்டியை தரமாட்டேன். சும்மா தர வேண்டாம், 1000 ரூபாய் பணம் தரேன். 1000 ரூபாய்? பாசத்துக்கு விலை பேச பாக்குறியா? உங்க அம்மா கிட்ட நீ குடிச்சியே தாய்ப்பால், அதுக்கு உன்னால விலை பேச முடியுமா? உங்க அப்பா உன்னை மூச்சரிக்க சைக்கிள்ல உட்கார வச்சு ஸ்கூல்ல கொண்டே விட்டாரு, அந்த மூச்சு காத்துக்கு உன்னால விலை பேச முடியுமா? 1000 ரூபாய், 1000. சரி, 2000 ரூபாய் தரேன். அப்படின்னா எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஐயா, மிருகங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கணும், அதை கொடுமைப்படுத்துறாதீங்க ஐயா. லக்ஷ்மி, கண்ணா ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டே கண்ணா. என்னடா நம்ம கீதா 3 நாளா சாப்பிடாம இருக்காளே, பாவம் நீ லக்ஷ்மி என்கிட்ட வந்து சேர்த்துட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா.